ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சுவலா என்னன்னா, இந்த சிஆர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இதோட பேசிக்ஸ் என்ன, ரொம்ப பேசிக்கா போறேன். ஓகேவா? ஆக்சுவலா நான் சில டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்ன மாதிரி டாபிக்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிறகு நீ இதை வந்து செஷனா போய் பார்த்துக்கோ. இப்போ எப்படி சொல்றதுன்னா, கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் கிளாஸ் அண்ட் அதர் கிளாஸ்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டீஸ்ட்ரக்டர்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன, அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டியில கெட்டு செட்டு ரீட் ஒன்லி இந்த மாதிரி பண்றதுனா என்ன, மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, இது எல்லாத்தையுமே நீ ஒரு சாட்ஜிபிடி கிட்டயோ இல்லை கூகுள் பண்ணினாலும் இந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு தெளிவு வரும். ஓகேவா? ஆனா ஆஹ், ஒரு 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 நார்மல் ப்ரோக்ராமரான இதெல்லாம் வேணும். ஆக்சுவலா இது சிஆஷ்க்கு மட்டும்தான் இது காமனா அப்படின்னா கிடையாது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே இந்த டாபிக் பொருந்தும். Okay, இது வந்து நீ பைத்தான் எடுத்துக்கலாம், சிஎஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போகிறது சிஎஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த கிளாஸ் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் சொல்ல போறேனா அப்படின்னா இல்லை. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் ஆம், சொல்ல போறது இப்போ எப்படின்னா, நீ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரோ எலக்ட்ரிக்கல், நீ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகே, ஆனா நீ வந்து ஒரு ஐடி கிடையாது. ஐடி அதாவது ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. ஓகேவா? பட் ஆனா உம், நீ ஏதோ ஒரு இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காது, மெக்கானிக்கலா இருக்கலாம், சிவிலா இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஸோ அந்த இன்ஜினியருக்கு ஒரு ப்ரோக்ராமிங் கத்து தரது எப்படின்றத மட்டும் தான் நான் பார்க்க போறேன். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ முதல்ல ஏன் ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு தேவை? ப்ரோக்ராமிங் கத்துக்காமையே கூட நம்மளோட கோர்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம்ல. ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு இது இருக்கு எப்படின்னா, நீ என்ன இன்ஜினியரா வேணாலும் இருக்கலாம். எல்லா இன்ஜினியருமே கம்ப்யூட்டர்ல தான் இப்போ ஒர்க் பண்ண போறாங்க. சரியா? அதனால கம்ப்யூட்டரை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம், கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம், கம்ப்யூட்டர் கிட்ட பேச நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம ஒரு சாதா இன்ஜினியர்ல இருந்து வேற லெவல் இன்ஜினியர் ஆயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்ப 100 பேர் படிச்சுட்டு வெளியே வராங்கன்னா எல்லாருமே அவன் கோரை தான் படிச்சுட்டு வருவான். அவன் கோரையும் ப்ரோக்ராமிங்கும் கலந்து பண்ண அவனுக்கு தெரியாது. ஸோ நீ இப்போ கோர்ல ஏதோ ஒரு கோர்ல நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. இப்ப நீ ப்ரோக்ராமிங்கும் கத்துக்க போற, அவ்வளவுதான். ஸோ நான் இப்போ இந்த சிஆஷோட மொத்த இதையும் சொல்லி தர போறேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது எப்படி சொல்றது, ஆஹ் ஒரு பக்கா ப்ரோக்ராமர் ஆகுது அப்படி அதை ஃபோக்கஸ் பண்றதை விட ஒரு ஒரு இன்ஜினியருக்கு ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் தெரியணுமோ அதை தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப பேசிக்ஸ் தான் சொல்ல போறேன். ஏன்னா இதை விட நல்லா சொல்லி தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்து எப்படி ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டனோ, எது எனக்கு கஷ்டம்னு பட்டுச்சோ நான் அதை தான் சொல்லணும்னு பாக்குறேன். ரொம்ப ஈஸியான முறையில. ஸோ இதுல நடுவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு செஷனா பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா?